வணக்கம். பட்ஜெட் 2024 ஏழைகளுக்கு என்ன கிடைத்தது, பணக்காரர்களுக்கு என்ன கிடைத்தது, மிடில் கிளாஸிற்கு என்ன கிடைத்தது? இந்த கேள்வியை மிகவும் ஆழமாக இன்னைக்கு அலச போகிறோம். பட்ஜெட் எதற்காக முக்கியம், பட்ஜெட் என்றால் என்ன, இந்த பட்ஜெட்டை வைத்து இந்த நாட்டு எதிர்காலத்தை எப்படி கணிக்கலாம்? இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பேயர்கள், அதாவது வரி செலுத்தக்கூடிய நபர்களிடம் ஒரு நேரடியாக ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்க பார்க்கிறேன். வரி செலுத்தக்கூடிய 2% மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், இந்த நாட்டில் வரக்கூடிய அனைத்து செலவுகளையுமே தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த 2%? மிடில் கிளாஸ், salaried employees, சம்பளத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய அதே மிடில் கிளாஸ். இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஏழைகளுக்கு என்ன கிடைக்கிறது? இந்த நாட்டில் வாழக்கூடிய 140 கோடி மக்கள், பிறந்த குழந்தையிலிருந்து தொடங்கி முதியோர் வரை நாம் அனைவருமே வரியை செலுத்தி வருகிறோம். அது ஜிஎஸ்டி வழியாக இருக்கட்டும், அல்ல குட்ஸ் டாக்ஸ் ஆக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலின் மீது போடக்கூடிய வரிகளாக இருக்கட்டும், எந்த ஒத்தை ரூபாயை நீங்க செலவு செய்தீர்கள்னா கூட அதிலிருந்து ஒரு தொகையை வரியாக இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. இது இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்டாக செலுத்தக்கூடிய வரி, அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு மீது வரக்கூடிய வரி, இன்கம் டாக்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மிகவும் கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். காரணம், இந்த நாட்டு ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பற்றின ஒவ்வொரு வருடமும் இது போன்ற பட்ஜெட் வருகிறது. பட்ஜெட் என்றாலே ஒரு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான டாபிக்காக இருக்கும் என்று பல்வேறு நபர்கள் நினைத்து வருகிறீர்கள். பட்ஜெட்டை வைத்து எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, எங்களுக்கு என்ன லாபம் என்று பல்வேறு நபர்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டின் எதிர்காலம், இந்த நாட்டு எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரோட், டிரான்ஸ்போர்ட், ரயில், எதுவாக இருந்தாலுமே இந்த பட்ஜெட் வழியாக தான் உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகள், உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கணக்கு போடப்படுகிறது. இந்த இடத்தில் நீங்க ஒரு விஷயத்தை பாருங்கள். ஓல்டு மற்றும் நியூ 2 விதமான டாக்ஸ் ரெஜிம் இருக்கிறது. அரசாங்கம் உங்களை புதிய டாக்ஸ் ரெஜிமில் சேர்ந்து கொள்ள கூறி வருகிறது. 2மே இருக்கிறது. ஆனால் புதிய டாக்ஸ் ரெஜிமில் தான் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த டாக்ஸ் சேஞ்சஸ்களை நீங்க பார்த்தீர்களா? 3 லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் மீது எந்த விதமான வரியும் கிடையாது. 3 இருந்து 7 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் மீது 5% வரி. 7 இருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வருடத்திற்கு 10%, 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு 15%, 12 இருந்து 15 லட்சம் ரூபாய் சம்பாதித்தீர்கள்னா 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 30% நேரடி டாக்ஸை இந்த நாட்டு அரசாங்கம் விதித்திருக்கிறது. இந்த பணத்தை வைத்து என்ன செய்கிறார்கள், இந்த பணம் எங்க போகிறது என்கிற இந்த கேள்வி உங்களிடம் வரலாம். ஆனால் இந்த சார்ட் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அதனால் இதை மிக சுலபமாக உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட பார்க்கிறேன். அதாவது உங்களுடைய வருட வருமானம் 3 லட்சம் ரூபாய் அல்ல அதற்கு குறைவாக இருந்தால் நீங்க எந்த விதமான வரியையும் செலுத்த வேண்டாம். அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா ஜிஎஸ்டி, ரேண்டம் செஸ் ஆக இருக்கட்டும், ஆயில் டு எஜுகேஷன், கிளென்லினஸ் செஸ் ஆக, இதுக்கெல்லாம் நீங்க வரி கட்டணும். அதாவது நீங்க செலவழிக்கக்கூடிய பணம், அதற்கான வரியை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பணம் நிச்சயமாக தேவை. ஏன்னா இந்த பணத்தை வைத்து தான் இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய அந்த சலுகைகளை, அந்த கட்டமைப்புகளை நடத்தி வருகிறது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய வருமானம் 3 இருந்து 7 லட்சம் ரூபாயாக இருந்தால் உங்கள் மீது 5% போடுவார்கள், உங்களுடைய வருட வருமானம். இதே போன்று நான் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த 7 இருந்து 10, 6 இருந்து 9 இருந்தது, அது 7 இருந்து 10 இந்த வருடம் மாறி இருக்கிறது, 10 லட்சமாக மாறி இருக்கிறது, 10 லட்சத்துக்கு மேல 10%, இது இல்லாமல் அப்படி போய்கொண்டிருக்கும். இந்த இடத்தில் மிக தெளிவாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், உங்களுடைய வருமானம் 7 லட்சம் ரூபாயை தாண்டினால் நீங்க வருடம் 5,000 ரூபாயை மிச்சப்படுத்தலாமா? இது அரசாங்கம் கூறியுள்ளது. அதே உங்களுடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாயை தாண்டினால் நீங்க 10,000 ரூபாயை மிச்சப்படுத்தலாமா? அதாவது
10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் 833 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் மாதம் ஒரு 416 ரூபாய் குறைக்கலாம். இதுதான் இந்த புதிய டாக்ஸ் ரெஜிமில் வந்த மாற்றம். இந்த பணம் எங்க செலவாகிறது, ஏன் இந்த பணத்தை பற்றி நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்கிற இந்த கேள்வியும் எடுத்து வைக்கப்படுகிறது. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்க சேமித்து வைக்கக்கூடிய அந்த பணம், பேங்கில் சேர்த்து வைக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும். ஷார்ட் டேர்ம்ல நீங்க போட்டீர்கள்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல நீங்க போட்டீங்கன்னா 15% ஆக இருந்தது, இப்போ 20% ஆக மாறிவிட்டது. லாங் டேர்ம்ல நீங்க போட்டீங்கன்னா 10% ஆக இருந்த அந்த வரி இப்போ 12.5% மாறி இருக்கிறது. பல இடங்கள்ல இருந்து அரசாங்கம் பணத்தை சேகரிக்கிறதுடைய இந்த அரசாங்கம் உங்களுக்கு காட்டக்கூடிய கனவு என்ன? இந்த 2% மிடில் கிளாஸிற்கு காட்டக்கூடிய கனவு என்ன? இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்க எல்லாருமே தொண்டு செய்கிறீர்கள், இந்த நாட்டுக்காக நீங்க உழைக்கிறீர்கள். ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கிறது. என்னுடைய வரியும் இந்த நாட்டின் டெவலப்மெண்ட்டிற்காக போகிறது என்று, ரோடு போடுவதற்கு, ரயில்வே லைன் போடுவதற்கு, புதிய புதிய மருத்துவமனைகளை கட்டுவதற்கு, எஜுகேஷன் சிஸ்டத்தை டெவலப் செய்வதற்கு, பாலங்களை கட்டுவதற்கு, எல்லாத்துக்குமே என்னுடைய பணம் செலவு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பணம் இப்படி வீணாக்கப்படுகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பீகாரில் கடந்த 1 மாதத்தில் 4-5 பாலங்கள் விழுந்து விட்டது. அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கொள்ளுவார்? என்னுடைய பணம் நான் கொடுப்பது நல்ல காரியத்திற்காக கொடுக்கிறேன், அதை சரியாக பயன்படுத்துகிறீர்களா? அது சரியான வழியில் போய் சேர்கிறதா? எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. சரி, மும்பை ஹைபிரிட் ரோடு என்று கட்டினீர்கள், ஒரு மலையை கூட இந்த ரோடு தாங்கவில்லை. அப்போ இதற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கொள்ளுவார்? ஏர்போர்ட்கள் இடிந்து விடுகிறது, அதற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கொள்வார்? அப்போ என்னிடம் நீங்க பணத்தை வாங்குகிறீர்கள், அந்த பணத்தை எப்படி நீங்க செலவு செய்கிறீர்கள் என்கிற எந்த விதமான கணக்கையும் என்னிடம் கொடுப்பதில்லை, எனக்கு அதற்கான பதிலையும் கொடுப்பதில்லை. அரசாங்கத்திடம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் எப்படி அரசாங்கம் செலவு செய்கிறது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒத்தை ரூபாய் எப்படி ஒரு அரசாங்கம் செலவு செய்கிறது அதை நீங்க பாருங்கள். அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபாயிலிருந்து 27% அரசாங்கம் கடன் வாங்கி செலவு செய்கிறது. இரண்டாவதாக 19% இன்கம் டாக்ஸ் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ், மிடில் கிளாஸ், salaried employees, அவர்கள் இந்த நாட்டின் 19% சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நான் டாக்ஸ் ரெசிப்ட் வழியாக 9%, நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் வழியாக 1%, கஸ்டம் டியூட்டி வழியாக 4%, கார்ப்பரேட் டாக்ஸ் வழியாக 17%, ஜிஎஸ்டி வழியாக 18%, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி வழியாக 5%. இதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் செலவு செய்யும் போது அவர்கள் காட்டக்கூடிய கணக்கு. இந்த நாட்டின் டாக்ஸ் பேயர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வளர்ச்சிக்காக எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக பணத்தை கொடுத்து வருகிறார்களோ, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பணத்தை நீங்க டாக்ஸாக ஏன் கட்டுகிறீர்கள் இந்த கேள்வியும் வருகிறது. We pay taxes when we make money. நாம் சம்பாதித்தால் தானே அந்த டாக்ஸை கட்ட முடியும், நாம செலவு செய்தால் தானே அந்த டாக்ஸை நீங்க வாங்க முடியும். நான் இன்வெஸ்ட் செய்தால் அதிலும் நீங்க டாக்ஸ் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதாவது அரசாங்கம் நீங்க பணத்தை சம்பாதித்தாலோ சேமித்தாலோ செலவழித்தாலோ என்ன செய்தாலும் உங்களுடைய பென் பாக்கெட்டில் அரசாங்கத்துடைய ஒரு கை எப்போதுமே இருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பாலங்கள் சரிந்து விழுகிறது, எதற்காக ஏர்போர்ட் விழுகிறது, எதற்காக சரியான ரோடு போடப்படுவதில்லை, எதற்காக என்னுடைய மருத்துவமனை இன்னைக்கும் மிக மோசமான நிலையில் இருக்கிறது, எதற்காக என்னுடைய குழந்தைகள் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் அவர்களுக்கு இலவச கல்வி கிடைக்காது? இது போன்ற பல்வேறு கேள்விகளை இந்த நாட்டு மக்கள் கேட்க வேண்டும், இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்கள் கேட்க வேண்டும். ஆனால் யாருமே கேட்பதில்லை. காரணம், யாருக்குமே இதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மிடில் கிளாஸிற்கு என்ன கிடைத்தது என்று நீங்க கேட்டீர்கள்னா, அவர்கள் கிடைத்தது இது
இதுதான். எதுவுமே கிடைக்கவில்லை. அரசாங்கம் அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி எதையுமே கொடுக்க மறுத்து வருகிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க அடுத்த 10 நிமிடத்தில் மிக ஆழமாக புரிந்து கொள்ள போறீர்கள். வாட் இஸ் பட்ஜெட்? பட்ஜெட் என்றால் என்ன என்கிற இந்த கேள்வியிலிருந்து தொடங்கலாம். ஒரு உதாரணத்திற்கு நீங்க ஒரு கடைக்கு செல்கிறீர்கள், மொபைல் போன் வாங்குவதற்கு செல்கிறீர்கள். மொபைல் போன் வாங்க சென்ற உடனே அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர் உங்களிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் உங்களிடம் பட்ஜெட் எவ்வளவு இருக்கிறது? உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் நான் உங்களுக்கு மொபைல் போன் எடுத்து காட்டுவேன். 15,000 ரூபாய்னா 15,000 ரூபாய்க்கான போன்ஸ் காட்டுவேன். 50,000 ரூபாய்க்கான உங்களுடைய பட்ஜெட் இருக்கிறதுனா அப்படி நான் உங்களுக்கு போன் காட்டுவேன். சரி, உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க எப்படி நிர்ணயம் செய்கிறீர்கள்? உங்களுடைய வருமானம், என்னுடைய சம்பளம் 15,000 ரூபாய், நான் 5,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொள்கிறேன். இல்லை எனக்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, 15,000த்துக்கு நான் போன் வாங்கி கொள்கிறேன். உங்களுடைய இன்கத்தை பொறுத்து தான் நீங்க போன் டிசைட் செய்கிறீர்கள். அடுத்தது, நான் எவ்வளவு செலவு செய்ய தயாராக இருக்கிறேன். என்னுடைய வருமானம் 10,000 ரூபாயா இருந்தால் கூட பரவாயில்லை, கடன் வாங்கியாவது நான் 15,000 அல்ல 20,000 ரூபாய்க்கான மொபைல் போனை வாங்குவேன் என்கிற அந்த மைண்ட் செட், எக்ஸ்பெண்டிச்சர். மூன்றாவது, அந்த எக்ஸஸ் பணத்தை நான் எப்படி கொண்டு வருவேன்? நண்பர்கிட்ட கேட்கலாம், அல்ல பேங்க்ல போய் லோன் போட்டுக்கலாம், இஎம்ஐ போய் இருக்கிறது. அப்போ கடன் வாங்கி அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை நான் பேலன்ஸ் செய்வேன். இதுதான் பட்ஜெட்டுக்கான அர்த்தம். இது உங்களுக்கு புரிந்து விட்டது என்றால் இந்த நாட்டுடைய பட்ஜெட்டையும் உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்டுடைய வருமானம், இந்த நாட்டுடைய செலவுகள் அப்படித்தான். எப்படி நீங்க மொபைல் போன் வாங்க கடைக்கு சென்றீர்களோ அதே போன்றுதான் இந்த நாட்டுடைய பட்ஜெட்டும் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் டாக்ஸ் வழியாக, ஜிஎஸ்டி வழியாக, கஸ்டம் டியூட்டி வழியாக, இது போன்ற பல்வேறு வரிகள் வழியாக இந்த நாட்டிற்கு வருமானம் வருகிறது. இன்னொரு வருமானமும் இருக்கிறது நாட்டுடைய வருமானம், நான் டாக்ஸ் வருமானம். எப்படி? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன், அந்த கடன் வழியாக மத்திய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வரி, டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பணம். பவர் சப்ளை கொடுப்பார்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம், அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பவர் ஃபீஸ், ஃபைன்ஸ் போடுவார்கள், பெனல்டிஸ் போடுவார்கள். இது எல்லாமே அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானம். இந்த ஒட்டுமொத்த வருமானத்தை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்று கூறுவார்கள். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்றால் இந்த நாட்டிற்கு வரக்கூடிய அந்த மொத்த வருமானம். இந்த வருமானம் இன்னும் வரவில்லை. அதாவது இந்த பட்ஜெட்டில் அடுத்த வருடம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு எவ்வளோ வருமானம் இந்த நாட்டிற்கு வரும் என்கிற அந்த கணக்கை தான் பட்ஜெட்டில் கூறுவார்கள். அப்போ வரக்கூடிய வருமானத்தை கணித்து செலவுகளை போடுவார்கள். அதாவது மாதம் எனக்கு 10,000 ரூபாய் வரும், பாலுக்கு இவ்வளோ, ராஷன் கடைக்கு இவ்வளோ, ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ, பெட்ரோலுக்கு இவ்வளோ, டீசலுக்கு இவ்வளோ, எல்பிஜிக்கு இவ்வளோ, காய்கறிக்கு இவ்வளோ என்று நீங்க ஒதுக்குவீர்கள். அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள உங்களுடைய பட்ஜெட் இருந்தால் அது லாபம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட். 10,000 ரூபாயை அப்படியே சமமாக வர்ற பணத்தை அப்படியே செலவு செய்து விட்டீர்கள்னா அது ஒரு சமமான பட்ஜெட். 10,000 ரூபாய் உங்களுடைய வருமானம், ஆனால் செலவு 14,000 ரூபாய், 15,000 ரூபாய். இது நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட். இது போன்ற பட்ஜெட்டை தான் இந்த நாட்டு அரசாங்கம் போட்டு வருகிறது கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக. இது பிஜேபி மட்டுமல்ல, காங்கிரஸ் செய்ததும் இதுதான். இந்த நாட்டில் சேலரி எப்படி வருகிறதோ, அதாவது உங்கள் வீட்டில் எப்படி சேலரி வருகிறதோ அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெவென்யூ நீங்க பார்க்க வேண்டும். சேலரி, பென்ஷன், சப்சிடிஸ், இது எல்லாமே அரசாங்கத்துடைய செலவுகள். பால், காய்கறி, ராஷன் கடை, அதே போன்று சேலரி, பென்ஷன், சப்சிடிஸ் அரசாங்கத்துடைய செலவுகள். அரசாங்கத்திற்கு வரக்கூடிய இன்கம், வருமானம், இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டி, இன்ட்ரெஸ்ட், பெனல்டிஸ், இது போன்ற வழிகள். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கேபிட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க பார்த்தீர்கள்னா, கேபிட்டல் ஃபண்ட்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா, ரயில்வே அரசாங்கத்துடைய ஒரு செலவாக மாறும். அதாவது ரயில்வேயை அப்கிரேட் செய்யணும். டிஃபென்ஸ் அரசாங்கத்துடைய இன்னொரு செலவு, அப்கிரேட் செய்ய வேண்டும். ரோடுகளை மெயின்டைன் செய்வது, புதிய புதிய ரோடுகள் போடுவது, அதுவும் அரசாங்கத்துடைய ஒரு கடமை. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இதை கட்டுவது, இதுவும் அரசாங்கத்துடைய கடமை. அப்போ இந்த பண பற்றாக்குறை வரும்போது அரசாங்கம் என்ன செய்யும்? மற்ற இடங்களிலிருந்து கடன் வாங்கும். இந்த வருடத்திற்கான ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு அரசாங்கத்தால் சம்பாதிக்க முடியும், ரெவென்யூ ஜெனரேட் செய்ய முடியும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா 31,50,000
29,200 கோடி ரூபாய். சரி, அரசாங்கத்துடைய செலவுகள் எவ்வளவு? 48,20,512 கோடி. வருமானம் 31 லட்சம், செலவு 48 லட்சம் கோடி. அப்போ நீங்க சம்பாதிப்பதை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது. பட்ஜெட் 3 விதமாக பார்க்கப்படும். ஏற்கனவே நான் கூறியதுதான். சர்ப்ளஸ் பட்ஜெட், அதாவது உங்களுடைய இன்கம் எக்ஸ்பென்ஸை விட அதிகமாக இருக்கு, உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கிறது, செலவுகள் கம்மியாக இருக்கிறது. பேலன்ஸ்டு பட்ஜெட், உங்களுடைய இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே சமமாக இருக்கிறது. டெபிசிட் பட்ஜெட், உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. 1950-51 ஆண்டு ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த நாட்டில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 71 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திடம் மீதமாக இருந்தது. அதற்கு பின்பு போட்ட ஒவ்வொரு பட்ஜெட்டுமே டெபிசிட் பட்ஜெட்டாக தான் இருந்தது. பட்ஜெட் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போ 5 மினிஸ்ட்ரிகள், இந்த பட்ஜெட்ல இருந்து மிகப்பெரிய அளவில் செலவு செய்யக்கூடிய மினிஸ்ட்ரிகள் என்னென்ன? ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி 18,58,158 கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய செலவு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ஹைவே எல்லாம் கட்டக்கூடிய இந்த அமைச்சகம் 2,78,000 கோடி ரூபாய் இந்த அமைச்சரகத்துக்கு போகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ராஷன் 80 கோடி மக்களுக்கு நான் இலவச ராஷனை கொடுக்கிறேன் என்று கூறினாரே மோடிஜி, அந்த அமைச்சரகம் 2,23,323 கோடி ரூபாய். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, இந்த ரயில்வேவை இன்னைக்கு மிக மோசமான நிலையில் பார்க்கிறீர்களோ, இந்த வந்தே பாரத் ரயில் என்கிற பெயரில் இந்த நாட்டின் உண்மையான ரயிலை நீங்க அழித்து விட்டீர்களோ, அந்த ரயில்வேயுடைய பட்ஜெட் 2,55,393 கோடி ரூபாய். இப்போ செலவுகளை நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட இந்த டேட்டாவை எடுத்து பாருங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 18 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 11,62,940 கோடி ரூபாய் எங்க செலவு செய்கிறது? வாங்கின கடன், அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கும்படி செலவு செய்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு பட்ஜெட் இருக்கிறது என்று. இந்த நாட்டிற்கு வரக்கூடிய ரெவென்யூ 31,29,200 கோடி ரூபாயாக இருந்தால் செலவுகள் 48,20,512 கோடி. டெபிசிட் எவ்வளவு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது அதையும் நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். 16,13,312 கோடி. எங்க இருந்து இந்த பணம் வரும், எப்படி இந்த பணம் வரும், அதையும் நீங்க பார்க்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் அரசாங்கத்துடைய போக்கஸ் எங்க இந்த பணத்தை எல்லாம் நாங்க செலவு செய்ய போகிறோம், எந்த விதமான திட்டங்களை நாங்க கொண்டு வர இருக்கிறோம்? அரசாங்கத்துடைய மிக முக்கியமான 4 போக்கஸ்: ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் அக்ரிகல்ச்சர், விவசாயிகள். இந்த 4 இடங்களில் எந்த விதமான திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார்கள் என்று அந்த 9 புள்ளிகளை நான் உங்களுக்கு ஸ்கிரீன் எழுதி காட்டுகிறேன். பாஸ் செய்து ஒவ்வொன்றாக படித்துக் கொள்ளுங்கள். விளக்கம் கொடுப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ மற்றும் மிடில் கிளாஸ், இந்த 4 இடங்களை மிக முக்கியமாக அரசாங்கம் போக்கஸ் செய்து பார்க்கிறது. அனைத்துமே ஆன் பேப்பர் மட்டும்தான், எதுவுமே இன்னும் சாதிக்கவில்லை, பேப்பரில் இருக்கிறது. அடுத்த வருடம் வரை நாங்கள் இதையெல்லாம் செய்து விடுவோம் என்று. மிடில் கிளாஸை நீங்க பார்த்தீர்கள்னா, மிடில் கிளாஸுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி அவர்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய பூஜ்ஜியம் மட்டும்தான். அந்த ஸ்லாபை நீங்க பார்த்தீர்கள் இல்லையா, 3 லட்சத்துக்கு குறைவாக நீங்க சம்பாதித்தீர்கள்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்போ அரசாங்கம் என்ன கூறுகிறது என்றால், நீங்க வருமானம், உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தால் நாங்க டாக்ஸ் போட மாட்டோம், ஆனால் இன்டைரக்ட் டாக்ஸை நாங்க போட்டுக் கொண்டிருப்போம். நீங்க அதிக வருமானத்தை பார்த்தீர்கள்னா அதிக டாக்ஸ் கட்டியே தீர வேண்டும். இந்த இடத்தில் நீங்க இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இளைஞர்களுக்கு காட்டிய கனவு என்ன? இந்த முறை இளைஞர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்க லோன் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். 1 கோடி இளைஞர்களுக்கு 500 பிசினஸஸ்களில் அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார்கள். கொடுப்போம், ஆனால் எத்தனை பேருக்கு கொடுப்பார்கள்? அந்த டிரான்ஸ்பரன்சி என்ன, அந்த அக்கௌண்டபிலிட்டி என்ன, யாருக்குமே தெரியாது. இந்த இடத்தில் டிரான்ஸ்போர்ட்டை போக்கஸாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். சோலார் எனர்ஜியை பற்றி பேசியிருக்கிறார்கள். 15,000 கோடி ரூபாய் ஆந்திர பிரதேசத்துக்கு நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் கேபிட்டல் கட்டுவதற்காக.
26,000 கோடி ரூபாய் பீகாருக்கு கொடுத்திருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நாலந்தா யூனிவர்சிட்டி மற்றும் மற்ற இடங்களுக்கான அந்த டூரிசமை டெவலப் செய்வதற்கும், ரோடு போன்ற விஷயங்களை டெவலப் செய்வதற்கும் நாங்க 26,000 கோடி கொடுத்திருக்கிறோம். மற்ற இடங்களுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. இதனால் நீங்க யாரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறீர்கள்? அரசாங்கத்தை தக்க வைப்பதற்காக ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், இவர்களை சந்தோஷமாக வைத்தால் மட்டும்தான் எங்களுடைய ஆட்சி நிலைக்கும் என்கிறதை இவர்கள் புரிந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு வேண்டாம். சரி, எங்கிருந்து இந்த பணம் வருகிறது? இந்த கேள்வியும் பார்த்து விடலாம். அரசாங்கத்திடம் வரக்கூடிய அந்த பணம், வருமானம், இடங்கள், மார்க்கெட்ல இருந்து பாரோ செய்வார்கள், கடன் வாங்குவார்கள், ஷார்ட் டேர்ம் பாரோவிங், அதாவது மக்களிடம் அந்த பணத்தை வாங்குவார்கள், கொடுத்து விடுவார்கள். ஸ்டேட் ப்ராவிடென்ட் ஃபண்டை யூஸ் பண்ணுவார்கள், பாண்ட்ஸ்களை விற்பார்கள். இது எல்லாமே அவர்களுடைய ஒரு வழி. இன்னொரு வழி எக்ஸ்டர்னல் டெப்ட், வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய கடன். அது IMF ஆக இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்க் ஆக இருக்கட்டும், அல்ல ட்ரேட் பார்ட்னரிங் கண்ட்ரீஸ், வெளிநாடுகளில் இருந்தால் ஒப்பந்தம் போட்டு வருகிறார் இல்லையா, அங்கிருந்து வாங்கக்கூடிய கடன், எல்லாமே வட்டிக்கு வாங்கக்கூடிய கடன். அரசாங்கம் எங்கதான் இந்த பணத்தை செலவு செய்கிறது? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கணக்கு, நாங்க சேலரி கொடுக்கிறோம், டிஃபென்ஸ்க்கு நாங்க பொருட்களை வாங்குறோம், அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் நாங்க செலவு செய்கிறோம், ரோடெல்லாம் போட்டு வருகிறோம் என்று. ஆனால் இவர்கள் கூறும்படி அது சரியாக செலவு செய்யப்படுவதாக இருந்தால் அது நல்லது. உதாரணத்திற்கு, நீங்க திருமணம் செய்கிறீர்கள், திருமணத்திற்காக நீங்க கடன் வாங்குகிறீர்கள். திருமணத்திற்காக வாங்கக்கூடிய கடனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அதே 10 லட்சம் ரூபாயை நீங்க உங்களுடைய எஜுகேஷனுக்காக வாங்கினீர்கள்னா, அந்த எஜுகேஷனை பெற்றதற்கு பின்பு உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல பிசினஸ் செய்யலாம், உங்களோட வருமானம் கூடும். அது ஒரு நல்ல கடன். அதாவது கடன் வாங்குவது தவறல்ல, கடனை எதற்காக வாங்குகிறீர்கள், எங்க நீங்க செலவு செய்கிறீர்கள், எப்படி நீங்க செலவு செய்கிறீர்கள், இதுதான். உங்களுடைய பாக்கெட் 5,000 ரூபாய்க்கான மொபைல் போனுக்கு தான் அலோவ் செய்கிறது. ஆனால் நீங்க காட்டுறதற்காக ஐபோன் வாங்குகிறீர்கள் 60,000 70,000 கொடுத்து. உங்களோட வருமானம் மாதம் 10,000 ரூபாய் தான். ஆனால் அந்த கடனை கட்டுவதற்காக, அதற்காக நீங்க கொடுக்கக்கூடிய வட்டியே நீங்க சம்பாதிப்பதை விட அதிகமாக இருக்கிறது. அப்ப இதை நல்ல கடனாக பார்ப்பீர்களா, கெட்ட கடனாக பார்ப்பீர்களா? இதுதான் இந்த நாட்டு அரசாங்கமும் எடுத்து வைத்திருக்கு. இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் கடன்களை வாங்கி வந்ததோ. கொஞ்சம் கொஞ்சமாக நாம அதை கட்ட வரும்போது இன்னொரு சார்ட்டை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நாம் வாங்கிய கடனை விட இன்ட்ரெஸ்ட் வழியாக அதிகமாக பணத்தை செலவு செய்திருக்கிறோம் என்று. கடந்த 75 ஆண்டுகளில் 65 ஆண்டுகளில் எந்த அனைத்து பிரைம் மினிஸ்டருமே சேர்ந்து எவ்வளவு கடனை வாங்கினார்களோ அதைவிட 3 மடங்கு அதிகமான கடனை ஒரே பிரைம் மினிஸ்டர் 10 வருடத்தில் வாங்கிவிட்டார், பிரைம் மினிஸ்டர் மோடி. கன்க்ளூஷன் என்ன? ஏழைகளுக்கு சப்சிடி என்கிற பெயரில் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் கிடைத்து விடுகிறது. பணக்காரர்களுக்கு அனைத்து ப்ராஜெக்ட்களுமே, அனைத்து பண வருமானமுமே அவர்களுக்கு போய் சேர்கிறது. கார்ப்பரேட், அதானி அம்பானி போன்றவர்களுக்கு. இந்த நாட்டின் சுமைகளை உண்மையாக சுமக்கக்கூடிய அந்த 2% டாக்ஸ் பேயர்ஸ்கள், மிடில் கிளாஸ், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வழியாக பணத்தை இந்த நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய மிடில் கிளாஸுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் டிபேட், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, அதில் வரக்கூடிய மெசேஜ்களை பார்த்து நீங்க டிபேட் செய்து கொள்ளுங்கள். கோதி மீடியாவில் காட்டக்கூடிய பொய் செய்திகளை பார்த்து நீங்க டிபேட் செய்து கொள்ளுங்கள், அடிச்சு கொள்ளுங்கள். ஹிந்து, முஸ்லிம், சிக், இசாய் இந்த குழப்பத்திலேயே நீங்க சிக்கியிருங்கள். நாங்க இந்த நாட்டின் பேரில் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை உயர்ற்றிக் கொள்கிறோம், தன்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை உயர்ற்றிக் கொள்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடி இந்த நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு லாலிபாப் மட்டுமே. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.